கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல தேவன் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அறியாத வழியில, உங்களுக்கு எனக்கு தெரியாத பாதையில கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து உயர்த்தி வைக்கிற கர்த்தர். ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோடலானவர்களை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத கர்த்தர். குருடரை அவர்கள் அறியாத வழியில 19 வசனத்துல பாருங்க, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? அப்போ ஆண்டவர் நம்ம தான் ஒரு குருடனாக அவர் பாவித்து, நீங்க கவலையே படாதுங்க, தெரியாத பாதையா இருக்கலாம், அறியாத வழியா இருக்கலாம், நான் அந்த பாதையில உங்களுக்கு அற்புதம் செய்வேன். ஆதியாகமம் 28 அதிகாரத்துல யாக்கோபு தகப்பனாரால் மாமனாரை தேடி அனுப்பப்படும் போது அவனுக்கு தெரியாத வழி, பாதை தெரியாது, எங்க போறேன் எங்க வாரேன்னு தெரியாது. ராத்திரி படுத்திருக்காப்புல, அப்பதான் பாருங்க தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க, ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. இது ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு பகுதி. அவனுக்கு எங்க போறேன்னு தெரியல, ஆனா தூதர்கள் காட்சி கொடுக்கிறார்கள். அதனால்தான் இதுல தூதனை இல்லாமல் செவிடன் யார்? அவங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்கிறவர்கள் தூதர்கள். அந்த தூதர்களுடைய காட்சியை பார்த்து அவன் மலைத்து போறான். இதே போல இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எந்த கோணத்திலே கைவிட மாட்டார். யோனாக்கு நினிவே தெரிந்த பகுதி, தர்ஷீஷு தெரிந்த பகுதி. ஆனா கர்த்தர் நினிவேக்கு போன்னு சொன்ன உடனே அங்க போறதை விட்டுக்கிட்டு தெரியாத இன்னொரு பாதையில போறான். பல சோதனைகளை சந்திக்கிறான். மீனால் விழுங்கப்படும் போது அது அறியாத பாதை, தெரியாத வழி, இருட்டான இடம். கர்த்தர் அங்க கொண்டு போய் பழையபடியும் அவர் நினிவேல கொண்டு வந்து சத்தியத்தை கொடுத்து ஜனங்களை மீட்டார். அதே போல உங்களுக்கு அற்புதம் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். அந்த அற்புதம் இந்த வருடத்துல, அதாவது 2026 நீங்க எதிர்பார்க்கலாம். தெரியாத பாதையில என்ன செய்யணும் அப்படின்னு தவிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறார். அதுல போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்க கூட வருவார். தூதர்கள் உங்க கரங்களை ஏந்தி கொண்டு போவாங்க. எங்களால தகப்பனே, நல்ல வார்த்தை, தெரியாத பாதை, அறியாத இடம், அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் மகிழ செய்கிற கர்த்தர். யோசேப்புக்கு தெரியாத பாதை, குளிர போட்டாங்க, ஒரு இருண்ட சூழல். வித்த போது எல்லாம் புதிதான இடம், ஒன்றுமே தெரியாத இடம், எகிப்தியனுக்கு அடிமையாக்கப்பட்ட இடம். ஆனா சிறைச்சாலையில ஒண்ணுமே தெரியாத இடம். ஆனா அங்க இருந்து அவனை உயர்த்தும் போது கர்த்தர் கூட இருந்து அறியாத வழியில அற்புதம் செய்தார். இதே போல உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உயர்த்தி ஆசீர்வதித்து நன்மை செய்வார் என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென்.